ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஐ பற்றின இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு 11 மணிக்கு சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 1/1 அனௌன்ஸ்மெண்ட்டை நிறைய கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டு பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, சார் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் கண்டென்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூரன்ஸருக்காக வந்து 2 ஆப்ஷன் எனபிள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நேற்று வரைக்குமே யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே எதுக்காக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ, அதாவது யூடியூப்காக ஃபில் பண்ணிங்களா, இல்லை வந்து பிளாக் போடுறேன் அப்படின்றதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ, இல்லை சும்மா டெஸ்டிங் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னா நிறைய பேர் விளாண்டுருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாரோட இதுவுமே வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து சார் யார் ஃபேக்கான மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுக்கவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செக்கிங்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய தடவை வந்து சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வீடியோஸ் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் நமக்கு ஒரு ஆப்ஷனை எனபிள் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டெஸ்டிங் கிடையாது, இது வந்து விளையாட்டு கிடையாது, பார்த்து கவனமாக பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரியல, என்ன ரீசன்னு தெரியல. மிஸ்டேக்காக பண்ணுறீங்களா இல்லை வேணும்னு விளையாடுறீங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அதை கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை தான் ஃபாலோ பண்ணணும். பட் ஒரு சிலர் பண்ணுறீங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ ஏன்னா உங்களுக்கு தான், உங்களுடைய ஐடிக்கு தான் ஆபத்து. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே எந்தெந்த ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒர்க்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா உங்களுடைய ஐடி பிளாக் செய்யப்படும். அந்த டைமில் வந்து ஐயோ நம்ம ஐடி போயிடுச்சு, நம்ம வந்து உஷாராக இருந்திருக்கலாம், நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்லாம் யோசித்து நோ யூஸ். அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து சார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து எனபிள் பண்ணிட்டாங்க, அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோடய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்டாஃப் ஐடி போட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஸ்டாஃப் ஐடி போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வாங்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து சார் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்களா, அந்த ஃபார்ம் அப்படியே தான் இருக்குன்னாக்கா எனபிள் பண்ணுற அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறத வந்து ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ நாளாக நமக்கு பெண்டிங் தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அப்ரூவ்டு அப்படின்னு காட்டுதா? ஸோ எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கொடுத்தது வந்து அப்ரூவ்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்ரூவல் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூரன்சரை தான் ஏற்படுத்துவேன். அதாவது யூடியூப் சேனலை பற்றி தான். எனக்கு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட பிடிக்கும், எனக்கு ஷார்ட்ஸ் போட பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஓன் வாய்ஸ் மூலிமா பண்ணுறதுனால நான் யூடியூப் சேனலை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தெரியாதவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு சார் ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஓன் வாய்ஸ் தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம வந்து மியூசிக் போட்டு மெஷ்லாம் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஓன் வாய்ஸில் தான் அந்த கண்டென்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சார் கொடுக்குற ஒர்க்கை அதை கொண்டு போய் ஆட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படும். இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதே தான் எப்பயும் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் யார் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ட்டு காட்டும். ஓகேங்களா? ஸோ இது 2 தான். பிடிஓ ஆஃபீஸை பற்றி கேட்டிருந்தாங்க. பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷனை பற்றி சார் சொல்லியிருந்தாங்க. பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் வந்து இன்றைக்கி சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டிக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த பிடிஓ செலெக்ஷன் முடிஞ்சால் தான் நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா எத்தனை பேர் 500 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குரூப் கொடுத்துட்டு யார் யார் என்னென்ன கண்டென்ட் எடுத்திருக்கீங்களோ, கண்டென்ட் ரைட்டர் எடுத்திருக்கீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர், யூடியூப் சேனல் எடுத்துருக்கோம் யூடியூப் சேனல், மைக்ரோ வால் டாஸ்கர்னா மைக்ரோ டாஸ்க். ஏன்னா இன்னும் மைக்ரோ வால் டாஸ்கருக்கு சார் ஃபார்ம் கொடுக்கல. அந்த டைமில் வந்து எல்லாம் பண்ணும்போது இனிமேல் பேலன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே அதில் தான் போக போகிறீங்க. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து சார் இங்கே வந்து கண்டென்ட் ரைட்டருக்கும் இதுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு வீடியோ ஆஃபீஸரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து நமக்கு
வித்ட்ரால் ஆப்ஷனும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மொத்தமாக லிஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வரைக்குமே நம்ம வித்ட்ரால் ஆப்ஷன் எனபிளில் தான் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஏன் எனபிளில் இருக்குன்னா, நிறைய பேர் வந்து என்னுடைய பேங்க் டீட்டெயில் இல்லை, அது மற்றவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, யாரும் அப்லோட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நான் இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டுன்னு இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். இது நம்ம வந்து வித்ட்ரால் பண்ண இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களா, இது வந்து வித்ட்ரால் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல என்னுடைய பேங்க் அமௌண்ட்டு கிடையாது, இதில் இருக்கிற அமௌண்ட் என்னுடைய அமௌண்ட்டு, பட் பேங்க் டீட்டெயில் என்னோடது இல்லை, நான் வித்ட்ரால் கொடுக்கலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இங்கே போயிட்டு பாருங்கள். வியூ பேங்க் டீட்டெயிலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கும். ஸோ நான் இங்கே ஷோ கார்ட் பண்ணலை, பட் சொல்கிறேன். வியூ பேங்க் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல போயிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா வியூ பேங்க் டீட்டெயில் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக திரும்ப இங்கே பாருங்கள் அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு வித்ட்ரால் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் சான்ஸ் இது வந்து இன்னும் 2-3 நாளைக்கு தான் இருக்கும். சார் எப்போ வேணாலும் இதை ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே யூஸ் பண்ணாதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான டைம் இது. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த அப்டேஷன்லாம் சார் 1 by 1 கொடுத்துட்ருக்காங்க. மேபி 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிக்கங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் நோட்டீஸ் போர்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க. எப்போ வேணாலும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த அனௌன்ஸ்மெண்ட் வேணாலும் வரலாம். வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் நோட்டீஸ் போர்ட்லேயே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கை பற்றின ரிலேட்டடாக அது வெப்சைட்டில் வீடியோஸ் கொடுத்து போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்களா இல்லை நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டை தான் நீங்கள் கவனிக்கணும். நோட்டீஸ் போர்டை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் தெரியும். எந்த குரூப்பில் போய் உட்காந்துட்டு நம்ம கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்மளே இப்போலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் நோட்டீஸ் போர்டில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ நாளாக பெண்டிங் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கறனால நமக்கு ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிட்டே இருக்குது. இன்னுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடுப்பில் தான் இருக்கீங்க, கோவப்படுறீங்க. ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்க சுச்சுவேஷனும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க 1 ஜாப் 2 ஜாப் எடுக்கலை, ஸோ நிறைய ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கையும் அவங்க பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆட்களையுமே அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்ஆக்டிவ் மெம்பர்ஸை தேவையில்லாத மெம்பர்ஸையும் ஃபில்டர் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு தான் நம்ம ஒர்க்கையும் அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாலே நமக்கு எல்லா கேள்விக்குமே விடை கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணுன்னாக்கா இல்லை நான் நிறையா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில விஷயம் எல்லாமே தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். உங்களுக்கு அது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் புரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இடையில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் என்ன சுச்சுவேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வித்ட்ரால் ஆப்ஷன்னு முடிஞ்ச அடுத்த செகண்டே நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு அமௌண்ட்டும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிலீஸ் ஆகிறது வந்து ரீஃபண்ட் கொடுத்த ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் கேட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்க இல்லையா, உங்களுக்கும் அண்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் அமௌண்ட் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும்ட்டு எதிர்பார்க்கப்படுறோம். ஸோ சார் அந்தமாரி தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் 1 by 1 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு வந்து எங்கே இருக்குது அப்படி ஒரு லிங்க்கே எனக்கு தெரியல அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேஜை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெல்கம்னு கூப்பிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா நோட்டீஸ் போர்டு லிங்க் இது தான். இதை டச் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, அதில் வந்து எல்லா கமெண்டர்ஸும் எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணுவாங்க. இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓடைய லிங்க். இதையுமே நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மீடியா அஃபிஷியல். ஸோ எந்த விதமான அப்டேஷனும் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து மீடியா அஃபிஷியலில் யூடியூப் லிங்க் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன கரண்ட்லி நடந்துக்கிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, எப்படிலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.